guys. Okay, circuit. See, actually நம்ம ஆல்ரெடி பேக்லைட் செக்ஷனை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். ஓகே, அதில் சிம்பிளாக 4 காம்பனண்ட் 5 காம்பனண்ட்டை மட்டும் வெளியில் வச்சு எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணி மேனுவல் சுவிட்சை வச்சு ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு நான் வோல்டேஜ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் டேட்டா கொடுத்துருந்தேன். அது உங்களுக்கு நார்மல் ரிப்பேரிங்க்கு நார்மலாக போதுமானதாக இருக்கும். இப்போது அதையே எலாபரேட் பண்ணியிருக்கோம். சுவிட்சை ஆட்டோமேட் பண்ணி எப்படி உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடபிள்யூஎம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செப்பரேட்டாக வந்து சர்க்யூட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி காமிச்ச ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் நான் புரிய வைக்கிறேன். ஓகேவா? எப்படி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் செக்ஷன் ஒரு 4.2 வோல்டேஜ்லேருந்து இந்த 18-20 வோல்டேஜ் வரைக்கும் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி பூஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் புரிய வைக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி பிரெட் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுருக்கிறோம். ஓகே, ஃபோனுக்குள்ளே இருக்கிற எல்லா காம்பனையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். சேம் டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறத பிரித்து வச்சுருக்கிறோம். ஓகே, செப்பரேட் எல்இடி ஸ்ட்ரிப்பை மட்டும் பிரித்து வச்சுருக்கிறோம். ஆனோட கேத்தோட லைனை நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷனை ஜென்ரேட் பண்ணுற செக்ஷனு. ஓகே, இதை வச்சு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு புரிய வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு நார்மல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாவே ஒரு எபவ் 60-70% நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிடும். இன்னும் டெப்த்தாக நாலேஜ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஃபுல் அண்ட் நீட் க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறது காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எனக்கு ஃபஸ்ட் எடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா பிபிஹெச் வோல்டேஜ். ஓகே, ஒரு 3.7லேருந்து 4.2 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிசியோ இல்லை பேட்டரியோ கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல நான் ஒரு சுவிட்ச் வச்சுருக்கேன். மேனுவலாக சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக, எப்போ வேணுமோ அப்போ ஆன் பண்ணிக்கிறதுக்காக, எப்போ வேணுமோ அப்போ ஆஃப் பண்ணிக்கிறதுக்காக. இந்த இடத்துல நம்மளுக்கு நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 10 மைக்ரோ ஹென்ரி. இந்த 10 மைக்ரோ ஹென்ரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் செக்ஷனில் காயிலாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பூஸ்ட் காயில்னு சொல்லி சொல்லுவோம். பூஸ்ட் சர்க்யூட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால பூஸ்ட் காயில்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என் சேனல். ஓகே, ஃபெட் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோ சுவிட்ச் ஆன் ஆஃப்னு பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அதாவது பிடபிள்யூஎம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகிறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செகண்டுக்கு இத்தனை தடவைன்னு சொல்லிட்டு கடன்னு நம்மளுக்கு வந்து சுவிட்சிங் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஓகே, இதை நான் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கேருந்து இங்கே போகும். இங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சிங் நடக்கும்போது இது வழியாக வந்து நம்மளுக்கு உள்ளே போகும்போது இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகி ஹை ஃப்ரீக்வன்சி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணும்போது, ஓகே நல்லா கவனிச்சுக்குங்க, ஒரே நிமிஷம். சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக ட்ராவல் நடக்கும் இப்படி. ஓகே, இதுவே ஆஃப் ஆகும்போது, ஏன்னா இது ஆன் ஆஃப் தானே பண்ணுது ஆக்சுவலாக. சேம் இது வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0 இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப், 1 இருக்கும்போது ஆனு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா லாஜிக் 0-1-0-1-0-1 ட்ரிகரிங்னா இந்த இடத்துல இது போய் சுவிட்சை ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். கேட்டை கண்ட்ரோல் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக சுவிட்சிங் நடக்கும். சுவிட்ச் ஆகும்போது ஆன் ஆகும்போது இந்த பக்கம் வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் இது ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு வரும்போது, ஓகே, ஏன் எரேஸ் பண்ணி எழுதுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய டீல் நான் கொடுக்க முடியும். இது ஆஃப் ஸ்டேட்டஸ் வரும்போது ஸோ எனக்கு இந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த லோடு இந்த பக்கம் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஆன் ஆஃப்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வரும்.
ஸோ பூஸ்ட் ஆகும், நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வரும். இந்த இடத்துல வந்து லோடு ஜாஸ்தி ஆகும்போது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காயில் காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கெப்பாசிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது. ஸோ ஜாஸ்தி ஹென்ரி வேல்யூ இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ எலக்ட்ரான்ஸை கெப்பாசிட்டர் மாதிரி லோடு பண்ணி வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சிங் ஆகி வெளியில் போகணும். இங்கே லோடு இருக்கிறதுனால வெளியில் போகணும் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ஸ்ன்னு ரியாக்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பொலாரிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரியாக்டன்ஸுங்க நம்மளுக்கு இருக்கிறதுனால லோடும் ஹையாக இருக்கிறதுனால இண்டக்டர்னால வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது இந்த இடத்துல நார்மலாக லோடு எடுக்கும்போது கண்டிப்பாக பேக் இஎம்எஃப் க்ரியேட் பண்ணும். ஓகே, நார்மலாக எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இஎம்எஃப்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு உங்களுக்கு தெரியும். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ரியாக்டன்ஸ் அங்கே லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது புஷ் பண்ண முடியாததுனால ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸ்விட்ச் பண்ணும் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக. அப்போ இந்த பக்கம் வரும்போது ஆல்ரெடி இங்கே 3.7 வோல்டேஜ் இருக்குது. இந்த வோல்டேஜ் தான் இதை ஃப்ளோ பண்ணி புஷ் பண்ணி இந்த ரெண்டு விஷயம் இது வழியாக வெளியில் போகும். ஒன்று வோல்டேஜ், சேம் அதே மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி ரெண்டும் சேர்ந்து இது வழியாக வெளியில் வரும்போது இந்த டயோடு ரெக்டிஃபையராக நம்மளுக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சு ரெக்டிஃபிகேஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஹை வோல்டேஜை, சப்போஸ் ஒரு 20 வோல்டேஜ் வெளியில் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்மளுக்கு ரியாக்டன்ஸ் மூலியமாக இந்த பக்கம் உள்ளே போனது வந்து பார்த்திங்கன்னா 17 வோல்டேஜாக இருக்கும். சரி, 16 வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த 3.7 வோல்டேஜ் பேட்டரி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் 3.7 இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 20 வோல்டேஜா. ஓகே, ஸோ 16.3 இருக்கலாம். ஓகே, ப்ளஸ் 3.7 இருக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 20 வோல்டேஜ் இந்த பக்கம் வெளியில் வரும். வெளில வரும்போது தான் நம்மளுக்கு இந்த ஒரே நிமிஷம் 20 வோல்டேஜ் இந்த இடத்துல வெளியில் வருது அப்படின்னாக்க, ஃப்ரீக்வன்சி எல்லாம் டிசி டு டிசியை கன்வெர்ட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 20 வோல்டேஜாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிவிட்டு இதுக்கு லோடு கொடுத்துரும். இந்த கேப் லோடை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெளியில் கான்ஸ்டண்ட்டாக எனக்கு அவுட்புட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருக்கும்போது அப்படியே ஒரு கேப்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறது. ஸோ ஃபஸ்ட் லைட்டில் கொஞ்சம் கம்மியாகும், செகண்ட் லைட்டில் கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே கம்மியாகி லாஸ்ட் எல்இடிட்ட ஃபுல்லாக கம்மியாயிரும். ஓகே, ஃபுல்லாக கம்மியாயிரும். ஸோ இங்கே செக் பண்ணிங்கன்னா 3. X வோல்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே செக் பண்ணும்போது அதோட கொஞ்சம் ஜாஸ்தியாக. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 20 வோல்டேஜ் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணி இப்போ நான் சர்க்யூட்டில் உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த சர்க்யூட்டை நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், டெஸ்ட் பண்ணுறேன், ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது பாருங்கள், ஆன் பண்ணும்போது 1 இருக்கும், ஆஃப் பண்ணும்போது 0 மாறிடும். ஸோ 1 வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இந்த பக்கம் போகும், 0 வரும்போது ஃப்ளோ இந்த பக்கம் போகும். சேம் அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது பல்ஸ் மேலே இருக்கிறோம். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் போகும்போது பல்ஸ் கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்சிங் நடந்து தான் லைட்டு மெதுவாக இப்போ நான் வந்து ஆன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா டிம்மாக இருந்திருக்கும். கெப்பாசிட்டர் லோடு ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சமாக அப்படியே பிரைட்னஸ் ஆகி ஃபுல் பிரைட்னஸ்க்கு இப்போ வந்துருக்குது. ஸோ ஆட்டோமேட் சுவிட்ச். அதே மாதிரி மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியரும் பார்க்கலாம், வோல்டேஜும் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கீழே இருக்க முடியுமா? இருக்க முடியாது, அவ்வளோதான். வோல்டேஜ் வரைக்கும் அதில் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வோல்டேஜ் 0 to 15. சேம் அதே மாதிரி இந்த பக்கம் வர்றது ஆம்பியர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ காமிச்சிட்டுருக்குது. சேம் இதே தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல டிசிக்கு இன்புட். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் காயில், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயோடு. ஓகே, இது வந்து கெப்பாசிட்டர். 2 லைன் எடுத்திருக்கோம், ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லிட்டு 2 ஜம்பர் ஆனோட் லைன்லையும் கேத்தோட் லைன்லையும் போட்டிருக்கோம். டிஸ்பிளேக்குள்ளேருந்து எல்இடி ஸ்ட்ரிப்பை கழட்டி வந்து இந்த இடத்துல உட்கார வச்சுருக்கிறோம். ஓகே,
இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 555 ஐசியை வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொட்டன்டோமீட்டர் வச்சு ப்ளஸ் டயோடு சாரி ஜீனர் ரெண்டை வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய பல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பொட்டன்டோமீட்டர் பல்ஸினுடைய வித்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன எல்இடி வச்சுருக்கிறோம். இது இந்த ஓவரால் செட்டப் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு பிடபிள்யூஎம் ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஐசி வச்சுருக்கோம், 6 லெக் ஐசி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய போர்டில் லைட்டிங் செக்ஷனில் வரும் டிஃபால்ட்டாக. இந்த செக்ஷன் தான் ஸ்விட்சிங் பண்ணுது, இந்த செக்ஷன் தான் பூஸ்டிங் பண்ணுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவாக இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே கைஸ், மல்டிமீட்டர் சாஃப்ட்வேர் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் ஆகிருக்கு. நான் மல்டிமீட்டரில் டைரெக்டாக மெஷர் பண்ணி காமிச்சிடறேன், பார்த்துக்குங்க. இது வந்து இன்புட்டு. ஓகே, 4 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன், 3.994 வருது. ஓகேவா? ரைட். ஓகே, சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து டைரெக்டாக கொடுத்துருக்குது, உள்ள இன்புட்டாக கொடுத்துருக்கிறது தான் எடுத்து. இங்கேருந்து ஆனோட் லைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் வருது? கிட்டத்தட்ட 20 வோல்டேஜ் வருது. ஓகே, ஸோ இதுதான் பூஸ்ட் ஆகி வந்த வோல்டேஜ். இது வந்து காயில். ஓகே, சேம் இதில் செக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ண முடியுது பாருங்க. இதுதான் கெப்பாசிட்டர். கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா கட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம், அதனால தான் மெதுவாக வைக்கிறேன். ஸோ இதுதான் பூஸ்ட் ஆனதுக்கப்புறம் வர்ற வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் வோல்டேஜ். இதில் ஆனோட் லைனு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனு, இதில் கேத்தோட் லைன் சர்க்யூட் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல தான் எனக்கு வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா பல்ஸ் வரும் ஆக்சுவலாக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் அதை காமிக்க முடியாது. இருங்க, நான் என்னால் ஐபேடில் காமிக்க முடியுதான், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க பல்ஸு. அதில் பாருங்கள் 3ஆவது சேனலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த பல்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இதுதான் பிடபிள்யூஎம் பல்ஸ் வித் மாடுலேஷன். இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சிங் பண்ணுறது. நம்மளுக்கு வோல்டேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியாக ஹை ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் பண்ணி பேக் எம்எஃப் க்ரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக விபிஹெச் வோல்டேஜும் எகைன் ஃபோர்ஸில் போய் அவுட்புட்டில் வர்ற சென்டரில் வர பல்ஸ் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிற வந்து 20 வோல்டேஜ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறது, பேக் லைட்டு நம்மளுக்கு இதை வச்சு தான் பாருங்கள். நான் ஸ்டார்டிங் கனெக்ட் பண்ணப்போ லைட்டாக ஃப்ளிக்கர் ஆச்சு, இப்போ அந்த ஃப்ளிக்கரிங் கூட இல்லை, தெரியுதுங்களா? ஸோ ஸ்விட்சிங்கினுடைய ஸ்பீடு கம்மியாகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளிக்கரிங் ஜாஸ்தி ஆகும். அதே மாதிரி நம்ம ஸோ ஃப்ளிக்கரிங் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 மைக்ரோ ஹென்ரி ஒரு காரணம். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த பிடபிள்யூஎம் ஜென்ரேட் பண்ணுற சிக்னலு. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஷார்ட்கி டயோடு ஒன்று போட்டிருக்கோம், அது ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 தடவை வந்து ஸ்விட்சிங் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஃப்ளிக்கரிங் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக லைட் எரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அவ்வளோதான், பேக் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட் செக்ஷன் ஓரளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் ஆகாதீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மேனுவல் ஸ்விட்சிங் வச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் போதும். அடுத்த லெவல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு எடுத்துக்கணும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2-3 தடவை பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும், நல்லாவே ஐடியா கிடைக்கும். ஸ்டே டியூன் வித் அஸ். பை பை.